ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வடிவியல் பயிற்சி 4.1 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 4.1 பார்க்குறதுக்கு முன்னாடி சில இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஓகே, பேஜ் நம்பர் 81 இருக்குது பாருங்கள். 81ல் இங்கே பாருங்கள் கோடுகள் விளக்கம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த வடிவியலை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல கோடுகள், ரெண்டாவது கோட்டு துண்டு, மூணாவது கதிர்கள். ஸோ இந்த 3 விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் இந்த எக்ஸசைஸ் 4.1 நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக போட முடியும். சரிங்களா? முதல்ல நம்ம கோடுகள் பார்க்கலாமா? பாருங்கள், வடிவியலில் இந்த மாதிரி கோடுகள் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இந்த நீட்டாக, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், கோடுகள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒரு கோடானது பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கலாம். ஸோ இது நம்ம நீட்டியும் விடலாம், இது நம்ம சின்னதாக போகணுன்னாலும் போடலாம். இதுதான் கோடுகள். ஓகேவா? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், கோட்டு துண்டு. கோட்டு துண்டு அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே புள்ளி வச்சுருக்காங்களா, இங்கே ஒரு புள்ளி, ஏல ஒரு புள்ளி, பியில் ஒரு புள்ளி. ஸோ இங்கே அதாவது நீளம் குறைவானதும் இருபுறமும் முடியும் கோட்டினை நாம் எவ்வாறு அழைப்போம், அதை நாம் கோட்டு துண்டு என்று அழைப்போம். அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறது, ஏல ஆரம்பித்து பி முடிக்கிறது, இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நமக்கு என்ன, கோட்டு துண்டு அப்படின்ட்டு கூப்பிடணும். சரிங்களா? அடுத்தது மூணாவது விஷயம் என்ன, கதிர்கள். கதிர்கள் பேஜ் நம்பர் 87ல் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கதிர்கள் அதாவது இதை பார்த்திங்களா, இங்கே ஆரம்பித்து இங்கே முடித்து அப்படியே நம்ம என்ன பண்ணணும், நீட்டிட்டு ஏரோ மார்க் போட்டுட்டு இந்த கோடை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோடுகளின் ஒரு முனை முடிவுற்றும் அடுத்த முனை முடிவுறாமலும் தொடர்ந்தால் என்னவாகும், அவற்றை நாம் கோடுகள் என்று அழைப்பதில்லை, அவற்றை கதிர்கள் என்று அழைக்கிறோம். அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சுட்டு நம்ம வேணும்னா அப்படியே தொடர்ந்து நம்ம இந்த கோடை இழுத்துட்டே போகலாம், ஏரோ மார்க் போட்டுட்டு நம்ம கொண்டு போகலாம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வடிவியலில் நமக்கு 3 விஷயம். ஒன்று என்னது, கோடு, இன்னொன்று கோட்டு துண்டு, மூணாவது விஷயம் என்ன, கதிர்கள். ஸோ இந்த 3 நல்லா தரவாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். கோடு இங்கே பாருங்கள், நான் இந்த கோடு இங்கே வரைஞ்சிருக்கேன் இல்லையா? ஸோ இங்கே ஒரு 1/2 மார்க், இங்கே ஒரு 1/2 மார்க் நான் போட்டிருக்கேன். இப்படி தான் வரும், இதுதான் முறை. சரிங்களா? கோடு. அடுத்தது ரெண்டாவது கோட்டு துண்டு, இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே புள்ளி வைக்கிறோம். ஸோ இந்த முறை தான் கோட்டு துண்டு. மூணாவது கதிர்கள், இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே புள்ளி வச்சுட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை தொடர்றது தான் ஏரோ மார்க் போட்டு தொடர்றது தான் என்னது, நமக்கு கதிர்கள். சரிங்களா? இப்போ இந்த 3 உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா? இது நம்ம ஏவை எடுத்துக்கலாம், இது பியை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஏ, இது பி, இதுவும் ஏ, இதுவும் பி. புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரு இது கொடுக்கணும் இல்லையா, ஆல்ஃபபெட்ஸில் நம்ம கொடுக்கணுங்கிறதுனால நம்ம ஏபின்னு கொடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 புரிஞ்சுதுங்களா? கோடு, கோட்டு துண்டு, கதிர்கள், இந்த 3த்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பயிற்சி 4.1 பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பயிற்சிக்குள்ளே போகலாமா? பேஜ் நம்பர் 88ல் இருக்குது பாருங்கள். பயிற்சி 4.1. ஏ மற்றும் பி கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகேவா? ஃபஸ்ட்டு கணக்கு, ஏ மற்றும் பி என்ற 2 புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டினை டேஷ் என்று குறிப்போம். பாருங்கள், கொஸ்டினை நல்லா பார்க்கணும். ஏ மற்றும் பி என்ற 2 புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டினை டேஷ் என குறிப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோடு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ கோடு நீங்கள் என்னென்னு எழுதுவீங்க, ஏ பி இப்படி தானே வரும். இது தானே முறை, கோட்டோடைய முறை என்ன, ஏபி மேலே இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது புள்ளி பியிலிருந்து ஏவிற்கு செல்லும் கோட்டு துண்டினை டேஷ் என குறிப்போம். இங்கே முதல் கணக்கில் நமக்கு கோடுன்னு கேட்டிருந்தாங்க, அடுத்த கணக்கில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கோட்டு துண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோட்டு துண்டு நம்ம எப்படி எழுதுவோம், அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா, இந்த முறை தான். சரிங்களா? பிஏ இது பாருங்கள், நமக்கு போட்டிருக்காங்க இல்லையா, இது இந்த மாதிரி போடணும். கோடு ஏரோ மார்க் வச்சு போடணும். கோட்டு துண்டு நமக்கு இந்த மாதிரி போடணும். சரிங்களா? அடுத்தது, ஒரு கதிரானது டேஷ் முடிவு புள்ளிகளை பெற்றிருக்கும். ஒரு கதிரானது டேஷ் முடிவு புள்ளிகளை பெற்றிருக்கும். பாருங்கள், இது கதிர். சரிங்களா? இதோடைய முடிவு புள்ளி எவ்வளோ, ஒன்று தானே போயிட்டே இருக்குது. இந்த ஏரோ மார்க் என்னவோ ஆகும், நமக்கு ஒரே ஒரு ஏரோ மார்க்கில் தானே போய்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம என்னென்னு எழுதணும், 1 அப்படின்ட்டு எழுதணும், அவ்வளோதான். சரிங்களா?
ஸோ கோடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கோட்டு துண்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், கதிர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அது தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சம்ஸ் போடணும். அதே மாதிரி கோடை எப்படி வந்து நம்ம வந்து எழுதணும், கோட்டு துண்டை எந்த முறையில் எழுதணும், கதிரை வந்து எந்த முறையில் எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது 2வது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்ட கோட்டில் எத்தனை கோட்டு துண்டுகள் உள்ளன, அவற்றின் பெயர்களை குறிப்பிடுக. அதாவது வந்து கீழே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கோடு மாதிரி கொடுத்துட்டு ஆரோ மார்க் கொடுத்துட்டு அதில் எத்தனை கோட்டு துண்டுகள் உள்ளன. கோட்டு துண்டுகள்னு என்ன, பாயிண்ட் வச்சு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதுதானே கோட்டு துண்டுகள். இதை பாருங்கள், கோட்டு துண்டுனா என்ன, பாயிண்ட் வச்சு பார்க்கணும். ஸோ அதுதானே கோட்டு துண்டு. அதனால் வந்து இதில் எத்தனை கோட்டு துண்டுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பி இருக்கா, பியிலிருந்து நம்ம கியூ எடுக்கலாமா. ஸோ பியும் கியூவும் ஒரு கோட்டு துண்டு. அடுத்தது இது முடிஞ்சிருச்சா. அடுத்தது பியும் ஏவும் எடுக்கலாமா, இது ஒரு கோட்டு துண்டு. அதாவது பாயிண்ட்டும் வச்சு எடுக்கணும், பியை வச்சு எடுக்கணும். பியும் கியூவும் ஒரு கோட்டு துண்டு. அடுத்தது பிஏ ஒரு கோட்டு துண்டு, பியும் பியும் ஒரு கோட்டு துண்டு, பியும் சியும் ஒரு கோட்டு துண்டு. ஓகேவா? ஸோ பி வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன எடுப்பீங்க, ஏ எடுக்கணும். ஏவும் பியும் ஒரு கோட்டு துண்டு. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. அப்போ ஏவும் பியும் ஒரு கோட்டு துண்டு. அதே மாதிரி ஏவும் சியும் ஒரு கோட்டு துண்டு. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது ஏவும் கியூவும் ஒரு கோட்டு துண்டு. புரியுதுங்களா? அடுத்தது ஏ முடிஞ்சிருச்சு. பி எடுக்கணும் இல்லையா. ஸோ பியும் சியும் ஒரு கோட்டு துண்டு, பியும் கியூவும் என்னது, ஒரு கோட்டு துண்டு. அடுத்தது சி எடுக்கணும் இல்லையா. ஸோ சியும் கியூவும் மட்டும்தானே இருக்குது. ஸோ சியும் கியூவும் வந்து ஒரு கோட்டு துண்டு. அவ்வளோதான். மொத்தம் வந்து நமக்கு 10 கோட்டு துண்டுகள் வந்து நமக்கு இந்த லைனில் வரும். புரியுதுங்களா? பாயிண்ட் டு பாயிண்ட், புள்ளியிலிருந்து புள்ளி. அவ்வளோதான். ஓகேவா? நம்ம எழுதிடலாமா இந்த கணக்கை இப்போது? பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், பிக்யூ. ஸோ கோட்டு துண்டை வந்து நம்ம எழுதுறதுக்கான முறை இது தானே. மேலே ஒரு கோடு போட்டுருந்தோம். சரிங்களா? பிக்யூ, பிஏ, பிபி, பிசி, ஏபி, ஏசி, ஏக்யூ, பிசி, சிக்யூ. ஸோ இதுதான் வந்து நமக்கு கோட்டு துண்டை எழுதுறதுக்கான முறை. மொத்தம் வந்து 10 கோட்டு துண்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த லைன்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா. பின்வரும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை அளக்க. அதாவது வந்து கீழே வந்து நமக்கு 4 கோட்டு துண்டுகள் கொடுத்துருக்காங்க. அதோடைய நீளங்களை வந்து நம்ம என்ன பண்ணணுமா, அளக்கணுமா. ஸோ நீளங்கள் அளக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்கேல் எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்கள் பாக்ஸில் ஸ்கேல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு இப்படி வைக்கணும். நான் பெரிய ஸ்கேல் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட சின்ன ஸ்கேல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், 0லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த பாருங்கள், இந்த கோட்டு துண்டுடைய நீளத்தை வந்து நம்ம அளக்கணுமா. ஸோ 0லேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 0லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து 2.4 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த முதல் கோட்டு துண்டுடைய நீளம் எவ்வளோ நமக்கு, 2.4. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ 2.4 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா? அடுத்தது ஏவும் பியும் இருக்குது. ஸோ ஏபி எவ்வளோ சென்டிமீட்டர்னு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்கேல் எடுத்துகிட்டு 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஏல வச்சுக்கோங்க, 0வை ஏலேருந்து வச்சுட்டு பாருங்கள், பி வரைக்கும் வச்சோம்னா 3.4 சென்டிமீட்டர் வந்து என்ன பண்ணுது, நமக்கு காட்டுது. அப்போ 3.4 சென்டிமீட்டர். அப்போ ஏவும் பியோடைய நீளம் எவ்வளோ, 3.4 சென்டிமீட்டர். அடுத்தது இயும் எஃப்பும் இருக்குது பாருங்கள். இஎஃப் பார்க்கலாமா. 0லேருந்து ஆரம்பிக்கணும். எஃப் வந்து எங்கே முடியுது, 4 சென்டிமீட்டரில் வந்து முடியுது. அப்போது இதோடைய அளவு எவ்வளோ, 4 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன இருக்குது, பியும் கியூவும் இருக்குது. ஸோ பியும் கியூவும் வச்சு பார்க்கணும். பாருங்கள், 0லேருந்து பி ஆரம்பிக்குது, கியூ வந்து 3ல் முடியுது. அப்போ இதோடைய அளவு எவ்வளோ, 3 சென்டிமீட்டர். அப்போ XY = 2.4 சென்டிமீட்டர், ஏபி = 3.4 சென்டிமீட்டர், இஎஃப் வந்து 4 சென்டிமீட்டர், பியும் கியூவும் வந்து 3 சென்டிமீட்டர். இதை ஸ்கேல் வச்சு அளந்து இதோடைய நீளங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி எழுதணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 4வது கணக்கு. அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி பின்வரும் கோட்டு துண்டுகளை வரைக. அளவுகோல் அப்படின்னா ஸ்கேலு, கவராயம் அப்படின்னா காம்பஸ். நீங்கள் பாக்ஸில் உங்களுக்கு வந்து காம்பஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதானே காம்பஸ்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணுமா, இந்த அளவை வந்து நம்ம கோட்டு துண்டுகளில் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோட்டு துண்டுகள்னால் என்ன, இந்த முறை தானே, ஆரோ மார்க் இல்லாமல் டைரெக்டாக கோடு போடுற முறை தான் கோட்டு துண்டு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 4வதுல முதல் கணக்கு பார்த்துடலாமா. பாருங்கள், 4வதுல முதல் கணக்கு என்ன, ஏபி கோட்டுத்துண்டு ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்கேல் எடுத்து
இங்கே பாருங்கள், இங்கே 0 இருக்குல்ல, இங்கே 0லேருந்து ஆரம்பித்து நமக்கு அளவு என்ன கேட்டிருக்காங்க, 7.5. ஸோ இப்போ இங்கே 7.5 இங்கே இருக்குது பாருங்கள், இது ஒரு 7 1 2 3 4 5. அப்போ இங்கே என்ன பண்ணணும், புள்ளி வச்சுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இங்கே 0லேருந்து ஆரம்பித்து 7.5 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், புள்ளி வச்சு கோடு போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா? இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம கோட்டு துண்டு வரைகிறதுக்கான முறை. இது என்னது, இது ஏ, இது வந்து என்னது நமக்கு பி. 7.5 சென்டிமீட்டர். ஸோ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, ஏபி ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ நம்ம வரைஞ்சிட்டோம்ல, ஏவும் பிக்கும் நம்ம 7.5 சென்டிமீட்டர், அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா? ரெண்டாவது கணக்கு வந்து சிடி ஈக்குவல் டு 3.6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸ்கேல் எடுத்துகிட்டு 0லேருந்து ஆரம்பிக்கணும், சரியா? ஸோ இங்கே 0 இங்கே இருக்கு இல்லையா? ஸோ 0லேருந்து ஆரம்பித்து 3.6 சென்டிமீட்டர். 3 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதோ 3 இங்கே இருக்கா? ஸோ இப்போ வந்து 6 வந்து மார்க் பண்ணணும். 1 2 3 4 5 6, இங்கே 6 இருக்கு இல்லையா? ஸோ அதனால் 6 வரைக்கும் மார்க் பண்ணணும். இது வந்து என்னது நமக்கு சியும் டியும். எத்தனை சென்டிமீட்டர், 3.6 சென்டிமீட்டர், அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது மூணாவது கணக்கு பார்க்கலாமா? QR ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ QR வந்து 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கணும். 0லேருந்து ஆரம்பிக்கணும். 10 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது, இதோ பாருங்கள், இங்கே இருக்கா? ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், பாயிண்ட் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம கோடு போட்டுடணும், ஓகேவா? அப்போ இது என்ன நமக்கு 10 சென்டிமீட்டர் QR, அவ்வளோதான். புரியுதுங்களா? இவ்வளோதான் கணக்கு. அடுத்தது ஐந்தாவது கணக்கு பார்க்கலாமா? கொடுக்கப்பட்ட படத்தில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இணைக்கோடுகளை கண்டறிங்க. அதாவது நமக்கு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ராயிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 கேள்விகள் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணுமா, கண்டுபிடிக்கணுமா, சரிங்களா? கொடுக்கப்பட்ட படத்தில் முதல் கேள்வி, இணைக்கோடுகளை கண்டறிக. இணைக்கோடுகள் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இணைக்கோடுகள்னால் 2 கோடுகள் வந்து சரிசமானமாக இருக்கிறது. அதாவது வந்து இது பாருங்கள், ஐந்தாவதுல இணைக்கோடுகள் அப்படின்னா இந்த மாதிரி சரிசமானமாக இப்படி இப்படி, அதாவது எதிரும் புதிரும் வந்து சரிசமானமாக வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இணைக்கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இதுவும் இணையாக இருக்குது, இதுவும் இணையாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு என்னவாக இருக்குது, சரிசமானமாக இருக்குது. அவங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இணைக்கோடுகளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இணைக்கோடுகள் எது, இந்த சியும் டியும் ஏவும் பியும், இது ரெண்டுமே நமக்கு என்னவாக இருக்குது, இணைக்கோடுகளாக இருக்குது. ஏன்னா எதிரும் புதிரும் நமக்கு என்னவாக இருக்குது, இணையாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கலாம் இல்லையா, ஈயும் எஃப்பும் ஜியும் ஹெச்சும், இது ரெண்டும் நமக்கு என்னவாக இருக்குது, சரிசமானமாக இருக்குது. அப்போ சிடி ஏபி இஎஃப் ஜிஹெச், இதுதான் வந்து நமக்கு என்னது, இணைக்கோடுகள். சரிங்களா? எழுதிடலாமா? இப்போது பாருங்கள், இணைக்கோடுகள்னு போட்டு சியும் டியும் ஏபியும் எழுதியாச்சு. அப்புறம் இஎஃப்பும் ஜிஹெச்சும் எழுதியாச்சு. ஏன்னா அதுதானே நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கணக்கில். பாருங்கள், சிடி ஏபி இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி இஎஃப் ஜிஹெச் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து எழுதியிருக்கோம், ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு, வெட்டும் கோடுகளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இணைக்கோடுகள் முதல்ல பார்த்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெட்டும் கோடுகளாம். அதாவது வந்து ஒரு கோடை வந்து ஒரு கோட்டு மேலே வரைகிறது, வெட்டுறது, அந்த கோட்டு மேலே வரைஞ்சி அதை வெட்டுறது, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே. புரியுதுங்களா? ஸோ அது என்னன்னு முதல்ல பார்த்துடலாமா? வெட்டும் கோடுகள். இங்கே பாருங்கள், வெட்டும் கோடுகள் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பாருங்கள், இங்கே சிடி அப்படின்ட்டு இருக்கா, இந்த சிடியை வந்து எந்த கோடுகள் வந்து வெட்டுதுன்னு பார்க்கணும். இஎஃப் வெட்டுது, ஜிஹெச் வந்து வெட்டுது. முதல்ல இந்த சிடி எடுத்துக்கணும். இந்த சிடியை வந்து எந்த கோடுகள் வந்து வெட்டுதுன்னு பார்க்கணும். இஎஃப் வந்து வெட்டுது, ஜிஹெச் வந்து வெட்டுது. அப்போ முதல்ல இதை என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். இதை முடிச்சுட்டு, சரி இதை முதல்ல முடிச்சிடலாமா நம்ம? பாருங்கள், ரெண்டாவது கணக்கு என்னது, வெட்டும் கோடுகள். சரிங்களா? வெட்டும் கோடுகள். சிடியை வந்து எது வெட்டுது, இஎஃப் ஜிஹெச் வந்து என்ன பண்ணுது, வெட்டுது. பாருங்கள்,
சிடியை எது வெட்டுது? சிடி இஎஃப்பும் ஜிஹெச்சும் என்ன பண்ணுது? வெட்டுது. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ கீழே என்ன இருக்குது? ஏபி இருக்குது. ஏபியை எந்த கோடுகள் வந்து வெட்டுது? இஎஃப்பும் ஜிஹெச்சும் வெட்டுது. முதல்ல சிடி எடுத்துக்கணும், அது முடிச்சதுக்கப்புறமா ஏபி எடுத்துக்கணும். ஏபியை வந்து இஎஃப்பும் ஜிஹெச்சும் வந்து என்ன பண்ணுது? வெட்டுது. அவ்வளோதான். அப்போ வந்து ஏபி ஈக்குவல் டு இஎஃப் ஜிஹெச் இது ரெண்டுமே என்ன பண்ணுது? வெட்டுது. அவ்வளோதான். புரியுதுங்களா? இவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? வெட்டும் புள்ளியை குறிப்பிடுக. மேலே வந்து 2 கேள்வியுமே வந்து கோடுகள்னு கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? புள்ளி கேட்டிருக்காங்க. வெட்டும் புள்ளியை கண்டறிக குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? புள்ளினா இங்கே பார்க்கணும், அதாவது வெட்டுறது இந்த மாதிரி வெட்டணும் இல்லையா? ஸோ எது வெட்டுதுன்னு பாருங்கள். இங்கே PQRS, இந்த PQRS தான் வந்து இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது? வெட்டுது. PQRS. ஓகேவா? இந்த 4 லெட்டர்ஸும் தான் வந்து எல்லா கோடுகளையுமே வெட்டுது. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதணும்? மூணாவது கணக்கு வெட்டும் புள்ளி. ஏன்னா புள்ளி தானே கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம புள்ளின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? PQRS. அவ்வளோதான். பாருங்கள், PQRS இந்த 4மே தான் மற்ற எல்லா கோடுகளையுமே வெட்டுற புள்ளிகள். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது படத்திலிருந்து பின்வருவனவற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்திலிருந்து பின்வருவனவற்றை கண்டறி. இங்கே வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்திலிருந்து நமக்கு 3 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாமா? இணைக்கோடுகள் போட கணக்கு பண்ணோம்ல, அதே தான் இந்த கணக்குலையும் நம்ம பண்ணோம். இணைக்கோடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணைக்கோடுகள் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி சரி சமானமாக எதிரும் புதிருமாக வர்றது தான் இணைக்கோடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதில் இணைக்கோடுகள் பார்த்துடலாமா? பாருங்கள், சிடி இஎஃப் ஐஜி. ஸோ இந்த 3மே வந்து நமக்கு என்னவா இருக்குது? சரி சமானமாக வந்திருக்கு. 3மே ஒரே இணையாக சரி சமானமாக வந்திருக்கு. அப்போ இந்த 3 தானே எடுக்கணும். இதை எடுக்கக்கூடாது, ஜிஹெச் எடுக்கக்கூடாது, ஏன்னா இது கிராஸில் போயிருக்கு. ஸோ சரி சமானமாக இல்லை. அப்போ சிடி இஎஃப் ஐஜே எடுக்கணும். எடுத்துடலாமா? பாருங்கள், நான் அந்த வரைபடத்திலேருந்து அதை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். சிடி இஎஃப் ஐஜே. புரியுதுங்களா? பாருங்கள், அதை பாருங்கள், சிடி இஎஃப் ஐஜே அப்படின்ட்டு இந்த 3 கோடுகளையும் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சிடிஇஎஃப் ஐஜேன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதிலிருந்து நம்ம எழுதணும் இல்லையா? ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும் இல்லையா? எப்படி பண்ணுவீங்க? சிடிக்கு இணையாக என்ன இருக்குது? இஎஃப் இருக்குது. அதே மாதிரி இந்த சிடிக்கு இணையாக என்ன இருக்குது? ஐஜே இருக்குது. இந்த இஎஃப்க்கு இணையாக என்ன இருக்குது? ஐஜே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எழுதணும். சரிங்களா? இப்போ சிடிக்கு இணையாக என்ன இருக்குது மற்றும் சிடி மற்றும் இணையாக என்ன இருக்குது? இஎஃப் வந்து இருக்குது. புரியுதுங்களா? அடுத்தது சிடிக்கு இணையாக என்ன இருக்குது? இதை முடிச்சிட்டோம். இப்போ ஐஜே இருக்கு இல்லையா? ஐஜே வந்து என்ன பண்ணணும்? எடுக்கணும். அடுத்தது இஎஃப்க்கு இணையாக என்ன இருக்குது? ஐஜே இருக்குது. அப்போது அதை வந்து எழுதணும், ஐஜி. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இணைக்கோடுகளை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சிடி இஎஃப் இணையாக இருக்குது, சிடிக்கு ஐஜே வந்து இணையாக இருக்குது, இஎஃப்க்கு வந்து ஐஜே வந்து இணையாக இருக்குது. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது வெட்டும் கோடுகள் பார்க்கலாமா? வெட்டும் கோடுகள் என்ன இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், வெட்டும் கோடுகள், அதாவது வந்து இந்த ஏவும் பியும் இருக்கு இல்லையா? இந்த கோட்டை வந்து எது வெட்டுது அப்படின்னு பார்க்கணும். ஏவும் பியும் எது வெட்டுது? சிடி வெட்டுது, இஎஃப் வெட்டுது, ஐஜேவும் வெட்டுது, சிஹெச்சும் வெட்டுது. அதாவது இந்த நடுவில் வெட்டிட்டு போகுது இல்லையா இந்த ஏபியை, அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஏபியை வந்து சிடி இஎஃப் ஐஜே ஜிஹெச் இது 4 கோடுகளும் வந்து இந்த ஏபியை வந்து வெட்டுது. நடுவில் இந்த மாதிரி வெட்டிட்டு போகுது இல்லையா? அதை தான் வந்து நம்ம வெட்டும் கோடுகள்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம இந்த கணக்கை எழுதிடலாமா? பாருங்கள், வெட்டும் கோடுகள் ஏபி வந்து எது வெட்டுது? ஈக்குவல் டு சிடி. அடுத்தது இஎஃப் வந்து வெட்டுது. அடுத்தது என்ன வெட்டுது? ஐஜே வெட்டுது. அடுத்தது வந்து ஜிஹெச் வெட்டுது. அடுத்தது பாருங்கள், இப்போ 4 கோடுகளையுமே நம்ம எழுதிட்டோம். இப்போது இன்னொன்று கண்டுபிடிக்கணும். இந்த ஜிஹெச்சை எது வெட்டுது? இந்த ஐஜே வந்து வெட்டுது. இந்த ஜிஹெச்சுங்கிற இந்த கோட்டை ஐஜேங்கிற கோடு வந்து என்ன பண்ணுது? வெட்டிட்டு போகுது. இப்போ இதையும் எழுதணும் இல்லையா? ஸோ அப்போது ஜிஹெச் ஈக்குவல் டு
ஐஜே அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ஏபியோட சிடி வெட்டுது, ஏபியோட இஎஃப் வெட்டுது, ஏபியோட ஐஜே வெட்டுது, ஏபியோட ஜிஹெச் வெட்டுதுன்ட்டு நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக எடுத்து எழுதணும். அப்போ தான் வந்து நமக்கு ஆன்சரை வந்து தெளிவாக எழுதி கொண்டு வர முடியும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுவோம்? ஏ பி மற்றும் சிடி. அடுத்தது ஏபி மற்றும் இஎஃப். ஓகேவா? அடுத்தது ஏபி மற்றும் இஎஃப். அடுத்தது ஏபி மற்றும் ஐஜே. ஏபி மற்றும் ஐஜே. அடுத்தது ஏபி மற்றும் ஜிஹெச். ஏபி மற்றும் ஜிஹெச். சரிங்களா? அடுத்தது ஜிஹெச் மற்றும் ஐஜே. ஜிஹெச் மற்றும் ஐஜே. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தெளிவாக எழுதியிருக்கேன். ஏபியோட சிடி, ஏபியோட இஎஃப், ஏபியோடைய ஐஜி, ஏபியோட ஜிஹெச், ஜிஹெச்சோட ஐஜே. அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுதான் வந்து வெட்டும் கோடுகள். சரிங்களா? அடுத்தது வெட்டும் புள்ளிகள். கோடுகள் பார்த்தாச்சு. இப்போ புள்ளிகள் பார்க்கணும். புள்ளிகள் பாருங்கள், எங்கே இருக்குது? நடுவில் எந்த புள்ளிகள்? பிக்யூஆர். இந்த 3 புள்ளிகளும் தான் என்ன பண்ணுது, மொத்த கோட்டையுமே வெட்டிட்டு போகுது. ஸோ அப்போ நம்மளால் என்ன எழுதணும், பிக்யூஆருக்கு, பிக்யூஆர் தான் என்னது நமக்கு வெட்டும் புள்ளிகள். பிக்யூஆர் இந்த 3மே தான் மொத்த கோடுகளையும் வெட்டிட்டு போகுது. அதனால் நம்ம வந்து பிக்யூஆர்ன்ட்டு எழுதியிருக்கோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 7வது கணக்கு பார்க்கலாமா? படத்திலிருந்து பின்வருவனவற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணுமா, ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது நமக்கு வந்து 5 கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு பாருங்கள். அனைத்து ஜோடி இணைக்கோடுகள். அனைத்து ஜோடி இணைக்கோடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இணைக்கோடுகள்னால் எது எடுப்பீங்க, சேமாக இருக்கிறது தானே. அப்போ இது எடுக்கலாம், இது எடுக்கலாம், இது எடுக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு என்னவாக இருக்குது, சேமாக இணையாக இருக்குது. இதை முதல்ல எடுத்துடலாமா நம்ம? பாருங்கள், நான் அதை வந்து எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அனைத்து ஜோடி இணைக்கோடுகள்னு போட்டு அந்த 3 லைனையும் அந்த 3 கோட்டையும் வந்து நான் எழுதியிருக்கேன். L3 L4 L5. பாருங்கள், L3 L4 L5. இப்போ இது நம்ம ஆன்சர் எப்படி எழுதுவோம்? L3க்கு இணையாக L4 இருக்குது. L3க்கு இணையாக வந்து என்ன இருக்குது நமக்கு, L4 இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த L3க்கு இணையாக L5 இருக்குது. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்புறம் L4க்கு இணையாக என்ன இருக்குது, L5 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாமா? இப்போது பாருங்கள், L3க்கு இணையாக என்ன இருக்குது நமக்கு, L3 மற்றும் L5. அடுத்தது L3க்கு இணையாக என்ன இருக்குது, L5 இருக்குது. L3 மற்றும் L5. சரிங்களா? அடுத்தது L4க்கு இணையாக என்ன இருக்குது, L5 வந்து இருக்குது. L5. புரியுதுங்களா? லைன் இது. ஓகேவா? ஸோ L3க்கு இணையாக L4, L3க்கு இணையாக L5, L4க்கு இணையாக L5. இதெல்லாம் வந்து சரிசமானமான இணைக்கோடுகள். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாம். அனைத்து ஜோடி வெட்டும் கோடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து ஜோடி வெட்டும் கோடுகள் அப்படின்னா என்ன, நம்ம எது வெட்டிட்டு போதோ அதுதான் என்னது நமக்கு வந்து வெட்டும் கோடுகள். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த L1 வந்து இப்படி வெட்டிட்டு போகுது. இந்த L3 L4 இந்த 3 லைன் எடுத்துக்கோங்க. L3 L4 L5 இந்த 3 லைனை எது வெட்டுதுன்னு பார்க்கணும். L1ம் L2ம் வெட்டுது. அவ்வளோதான். சிம்பிள். L3 L4 L5 இந்த 3 கோட்டையுமே வந்து எது வெட்டுது, L1ம் L2ம் வெட்டுது. அப்போ எடுத்து அதை என்ன பண்ணிடணும், நீங்கள் அழகாக எடுத்து எழுதிடணும். சரிங்களா? எழுதிடலாமா? பாருங்கள், L1 மற்றும் L2, L1 மற்றும் L3, L1 மற்றும் L4, L1 மற்றும் L5. அதாவது வந்து இந்த L1 வந்து L3யோட வெட்டுது, இந்த L1 வந்து L4ஓட வெட்டுது, இந்த L1 வந்து L5 வெட்டுது. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா? 2 3 4 5. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த L2 வந்து எதோட வெட்டுது, L2 வந்து L3யோட வெட்டுது, L2 வந்து L4ஓட வெட்டுது, L2 வந்து L5ஓட வெட்டுது, L2 வந்து L5. புரியுதுங்களா? 2 கோடு தான், L1 L2. இந்த L1 L2 வந்து நம்ம வந்து எந்தெந்த கோடோட வெட்டுதுன்ட்டு தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது
மூணாவது கணக்கு பார்க்கலாமா? வியை வெட்டும் புள்ளியாக கொண்ட கோடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வியை வெட்டும், வி எங்கே இருக்குது பாருங்கள், அதோ இருக்கா, வி இங்கே நடுவில் இருக்கா. இந்த வியை வெட்டுற கோடுகள் எது? நமக்கு L1ம் L2ம். இந்த வியை வந்து எது வெட்டுது? L1ம் L2ம் தானே வெட்டுது. இங்கே பாருங்கள், L1 இப்படி வெட்டுது, L2 வந்து இப்படி வெட்டுது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? L1 L2. அவ்வளோதான். புரியுதுங்களா? தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு. நாலாவது கணக்கு. கோடுகள் L2 மற்றும் L3யின் வெட்டும் புள்ளி, அதாவது வந்து L2வும் L3யும் வெட்டும் புள்ளி என்னது? Q. இங்கே பாருங்கள், L2 மற்றும் L3 இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கிற புள்ளி என்ன பாயிண்ட்டு? Qவில் தானே இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? Q. L2 L3 Q. அவ்வளோதான். ஓகே. ஸோ 5th ஒன். கோடுகள் L1 மற்றும் L5யின் வெட்டும் புள்ளி. L1 மற்றும் L5 இங்கே பாருங்கள், L1 L5 எது வெட்டுது பாருங்கள், இங்கே நடுவில் U தானே. இந்த L1யும் L5யும் எது வெட்டுது? U தான் வெட்டுது. அப்போ நமக்கு என்ன இங்கே ஆன்சர்? U அப்படின்ட்டு எழுதணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். L1 கொடுத்துருக்காங்க, L5 கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? வெட்டும் புள்ளி. அப்போ நடுவில் இது எது வெட்டுது? அப்போ U தான் வெட்டுது. அடுத்தது புறவய வினாக்கள். 8வது. இங்கே வந்து நமக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஏபிசியில் உள்ள கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கைன்னா எங்கே? இந்த பாயிண்ட்லேருந்து பாயிண்ட். ஓகேவா? ஸோ பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் பார்க்கலாம். ஏவும் பியும் வந்து நமக்கு என்ன? ஒரு கோட்டு துண்டு. அதே மாதிரி ஏவும் சியும் நமக்கு ஒரு கோட்டு துண்டு. அப்புறம் பியும் சியும் ஒரு கோட்டு துண்டு. பாருங்கள், ஏவும் பியும் நமக்கு ஒரு கோட்டு துண்டு, பியும் சியும் வந்து ஒரு கோட்டு துண்டு, அதே மாதிரி ஏவும் சியும் வந்து என்னது? ஒரு கோட்டு துண்டு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 3 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது பின்வருவனவற்றுள் எது கோட்டு துண்டினை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்க்கணும். கோட்டு துண்டினை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம 4 இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏபி மேலே எதுவுமே கொடுக்கல, அதனால் இது வராது. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கேருந்து நமக்கு ஏரோ மார்க் போயின்னு இருக்குது. அப்போ இது நமக்கு என்னவாக இருக்கும்? இது வந்து கதிர். அதாவது நம்ம இந்த அம்புக்குறியை பார்த்தே நம்ம அது கோடா கோட்டு துண்டா கதிரான்னு கண்டுபிடிச்சிடணும். புரியுதுங்களா? அப்போ ஏரோ மார்க் நமக்கு நீண்டு போயிட்டே இருக்குது. அப்போ இது கதிர். இப்போ இதை பார்க்கணும். இங்கே ஒரு அரை மார்க், இங்கே ஒரு அரை மார்க். அப்போ இது நமக்கு என்ன? கோடு. அப்போ கோட்டு துண்டுனா எது? இதுதான் வந்து நமக்கு என்னது? கோட்டு துண்டு. வேணா இது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கோட்டு துண்டு பேஜ் நம்பர் 81 பாருங்கள். அப்படியே லைனாக போயிட்டே இருக்கா. இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இப்படி தானே நமக்கும் அந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. அதனால் அதே மாதிரி கோடுக்கு பாருங்கள். கோடுக்கு இங்கே ஒரு அரை மார்க், இங்கே ஒரு அரை மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கோடு. ஆனால் நமக்கு கொஸ்டினில் கோட்டு துண்டுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் நமக்கு நீட்டாக லைன் போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து நமக்கு என்னது? கோட்டு துண்டு. சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? ஏபிக்கு மேலே இந்த மாதிரி வந்ததுன்னா இதுதான் வந்து கோட்டு துண்டு. ஸோ இ தான் நமக்கு என்னது? ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.